முதல்ல தமிழ் அப்புறம் தான் இங்கிலீஷ். ஓகே, 1 2 3. Hey guys, வணக்கம் and welcome back to Hey guys, வணக்கம் and welcome back to our brand new video. So இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடுலாம் அடிக்க வச்சிருப்பே தெரியும், நம்ம என்னமோ சாப்பாடு வீடியோ தான் செய்ய போறோம். ஆனா வந்துட்டு சாப்பாடு நம்ம செய்யறதை விட இன்னைக்கு நம்ம வந்து பயங்கரமான ஒரு ஃபுட் சேலஞ்ச் செய்ய போறோம். அதாவது ஸ்பைசி நூடுல் சேலஞ்ச். நம்ம அததான் இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் இது வந்துட்டு சம்யாங் பிராண்டோட ரொம்ப ஸ்பைசியான ஒரு நூடலாம். நார்மல் நூடல்லே நான் உரப்பு தாங்க மாட்டேன், இவங்க சாப்பிடுவாங்க. ஆனா இது வந்துட்டு நார்மல் அந்த உரப்பு நூடலை விடவே இன்னும் உரப்பு நூடல், அவ்வளவு உரப்பு. அதனாலதான் கூட வந்துட்டு சாக்லேட் தண்ணி, அவங்களுக்கு வந்து பால் தண்ணி, யோகட் தண்ணி, இப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கான வீடியோ செம்ம ஃபன்னா த்ரில்லா பயங்கரமா உரப்பா இருக்க போகுது. என்னது போக போகுது இல்ல, உரப்பா இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க போயிட்டு முதல்ல இந்த நூடுல்ஸ செஞ்சுட்டு வரோம். அதுக்கு முன்னுக்கு இது உள்ளுக்கு எப்படி இருக்கு நான் திறந்து காட்டுறேன் உங்க எல்லாத்துக்கும். இது திறக்கிறப்போ இப்படிதான் இருக்குது உள்ளுக்கு. சோ இதுல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது சீவிட் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு உரப்பான விஷயமாவே இருக்க போகுது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்டு முடிச்சிருவோமா? ஆனா இந்த சேலஞ்ச்ல ஒரு விஷயம் இருக்கு. சேலஞ்ச் வீடியோ சும்மா செஞ்சா நல்லா இருக்காதுல்ல, அதனால யாரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த நூடுல்ஸ சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ, யாரு ஜெயிக்கிறாங்களோ, சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிக்காம யாரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 விழி கேஷ் பிரைஸ். எப்படி திருப்பி 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு 5 நிமிஷம் தண்ணி குடிக்காம வெயிட் பண்ணலாம். யாரு அந்த உரப்ப தாங்கி மொத்த நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சு 5 நிமிஷம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் 50 விழி. இதெல்லாம் எப்ப குடிப்பேன்? இதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம். சத்தியமா நான் உரப்பு தாங்கவே மாட்டேன், உனக்கே தெரியும் என்னை பத்தி, நான் கொஞ்சம் கூட உரப்பு தாங்க மாட்டேன். ஆனா இதெல்லாம் நல்லா உரப்பு தாங்கும். நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் உனக்கு வேற 10 நிமிஷம் மட்டும் சொன்னா நீ அசால்ட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடு அப்படின்னு கேட்டேன். அதனால அவ்வளவு ஈஸியா எல்லாம் கொடுக்க மாட்டேன். 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் எனக்கு மனசு மாறினுச்சு, ரொம்ப துடிக்கிறேன் இல்ல நானாவே இருந்தாலும் ரொம்ப துடிக்கிறேன் அப்படின்னா நம்ம வேணா ஒரு 3 நிமிஷம் மாத்திக்கலாம். சோ 5 நிமிஷம் 3 நிமிஷம் வேணுமா? ரெண்டுமே வேலை வருது. 3 நிமிஷம் இல்ல, முதல்ல 5 நிமிஷம் ட்ரை பண்ணுவோம், முடியலன்னா 3 நிமிஷம். இப்ப நம்ம போயிட்டு நூடுல்ஸ் செஞ்சுட்டு வந்துடுறோம். நூடுல்ஸ் செய்து நான் காட்டுறேன் எப்படி செய்யறோன்னு. A few inches later. ஓகே, நூடுல்ஸ் ரெடி ஆச்சு. பாக்குறதுக்கே நல்லா சிவப்பு கலர்ல சிவப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செம்ம வாரப்பு வைக்க போகுது. சோ வின்னருக்கான கிஃப்ட் இதுதான் 50 விழி. 50 விழி வேணுமா? வேணும். அப்ப என்ன பண்ணணும்? சாப்பிட்டு குடிக்கணும். தண்ணி குடிக்கக்கூடாது. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வேணா ரூல்ஸ் ரைட்டா மாத்திப்போமா? தண்ணி ஃபுல்லா குடிப்போம், ஆனா யாரு சாப்பிட்டு ஃபுல்லா முடிக்கிறாங்க பாப்போம். தண்ணி குடிச்சு சாப்பிட்டா ஒன்னும் உரப்பு தெரியும்ல, அப்ப தண்ணி குடிப்போம். ஓகே, தண்ணி நான் இப்ப ரூல்ஸ் மாத்திட்டேன். தண்ணி குடிச்சா ரொம்ப உரப்பு தெரியுமா? அது உண்மைதான். தண்ணி குடிச்சா அது இன்னும் போக போக இன்னும் உரப்பாயிட்டே இருக்கும். சோ அதுதான் இப்போ உள்ள சேலஞ்ச். தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். தண்ணி வேணா தண்ணி குடிக்கலாம், நீ யோகட் வேணா யோகட் குடிக்கலாம். இதுதான் ரூல்ஸ். வேணா 5 நிமிஷத்துக்கு மாத்திட்டா 5 நிமிஷம் கஷ்டம், சுத்துரு தானே.
ஓகே சோ என்கிட்ட வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஆக்சுவலி சாக்லேட் மில்க் எடுத்திருக்கேன். அது வந்து வெறும் மில்க் எடுத்துருக்கு பிகாஸ் நான் மில்க் குடிக்க மாட்டேன். உனக்கு எடுத்ததே பெரிய விஷயமா? சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உரப்பு சாப்பிட மாட்டேன். உரப்பு சாப்பிடுவேன், ஆனா இந்த அளவுக்கு நான் உரப்பு சாப்பிட முடியாது. சாதாரண உரப்பு கூட எனக்கு கண்ணெல்லாம் காய்கிறோம். சுருக்குன்னு உரப்பு எடுத்துரும் அறியுமா? ஸோ இங்கதான் வந்து டைமர் ஓட போகுது. எனக்கு தெரியல உங்களுக்கு டைமர் தெரியுமான்னு. சரியா இருக்கியோ? ஓகே, தண்ணி ரெடி பண்ணிடுறேன். நான் வந்து டைமர் வந்து 10 நிமிஷத்துக்கு வச்சிருக்கேன். ஸோ நான் ரெடி பண்றேன். எனக்கு ஓ ஆமா, தண்ணி ரெடி பண்ணும். எல்லாமே கரெக்டா இருக்கியே. சாப்பிட்டு குடிக்க கூடாது. சாப்பிட்டீங்கன்னா இப்பயே டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவேன். ஓகே சோ அதே 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி, தண்ணி ரெடி, எல்லாமே ரெடி. ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் வேலை. ரெடி பண்ணுமா? கண்டு தெரிய மாட்டேன். பயமா இருக்கா? ஷூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா டைமு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயமா இருக்கு. ஐயோ ஏய் வா சாப்பிடலாம். சாப்பிட ஷோ நிறைய நிறைய எடுக்கிறேன். Oh no! சும்மா இருக்கு. ஆட்டுக்காரி எப்படி நெடியது? கேப் போடாம சாப்பிட்டா அப்பதான் உரைக்காது. உரைக்குதா ஷோ? கண்ணெல்லாம் வருகாங்க. ஓ பட்டாஸ். அதான் சொன்ன தண்ணி குடிக்கலாம். முடியல, வலிக்குது. மணி 8. என்னால முடியல. அதான் எனக்கு டைம் இருக்கு இன்னும் சாப்பிட. என்ன பாரு, நீ தான் ஸ்பெஷல் சாப்பிட்டு முடிச்சிருக்க. நீ தான் தேய்ச்சிருக்க. ஆனா நல்லா இருக்கு. எனக்கு மயக்கமா வர இருக்கு. குறைக்கலாம் அது.
லைட்டா உரைக்குது அவ்வளவுதான். நீ எல்லாம் மனுஷனே இல்ல. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப உரைக்குது. 2 நாள் கழிச்சு பாத்ரூம் போல அப்ப தெரியும் டி. என்ன இவ்வளவு வச்சிருக்கேன் சாப்பிடாம. கண்ணெல்லாம் கலங்குது மேடம்க்கு. இப்பதான் உரைக்குது குடிச்சதுக்கு அப்புறம். என் மூஞ்சி பாரு. மூஞ்சி கிட்ட கண்ண கேமரால. காது அடைச்சிக்கிச்சு எனக்கு. உனக்கு காது அடிக்கல? எனக்கு காது அடைச்சிக்கிச்சு. என்னன்னா சாப்பிடறப்போ லிப்ஸ் எல்லாம் வர படுதா. பொண்ணு உறுப்பு. இது குடிச்சானே உரப்பு இல்ல. ஐயோ என்னால தயிர் சொல்ல முடியாது. தரந்தா இப்படி இப்படி சி கருமம். கர்மமா நாங்க கொஞ்சம் கிட்ட காட்டுறோம். எனக்கு லிப்ஸ் எல்லாம் அப்படி வீங்கிடுச்சு. மூஞ்ச பாரு, மூக்கெல்லாம் மூக்குல சோப்பாச்சு. சவந்து போச்சு. செம்ம உரப்பு. என்னோட கண்ணு இன்னுமே கலங்கிதான் இருக்கு. உன் கண்ணு கட்டு. உன் கண்ணு கலங்க. என் கண்ணு இன்னும் கலங்கிதான் இருக்கு. அப்படி ஒரு உரப்பு உரப்பு. இன்னுமே என்னோட லிப்ஸ் எல்லாம் உரைக்குது. வேணுமா சாப்பிடுறியா? சாப்பிட்டு பாப்போம். நீ சாப்பிட்டு முடிச்சா உனக்கு 50 இன்னும் வருத்துல. நீ தான் சொல்லவே இல்ல. சரி சாப்பிட்டு முடிச்சா உனக்கு இன்னும் 20 தம்ப மாட்டேன். ஓகேடா. மைல ஊத்தி குடுக்குற எனக்கு. சீலாப்பா ஊத்திடுச்சு. இன்னும் நமக்கு 10 நிமிஷமே ஆவல தெரியுமா? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் வருது. 2 நிமிஷம் நான் சாப்பிட்டு முடிச்சிடணும். அது நீ ரொம்ப சீக்கிரமா இது 2 நிமிஷம் தர முடியும். அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்ணை முடிஞ்சு சொல்றாங்க. அங்க அடைச்சிருக்காங்க. நான் அங்கேயே வரேன். ஆனா மேடம் இன்னைக்கு பாத்ரூம் போறப்போ துடிக்க போறாங்க. இது சாப்பிடுறது பிரச்சனை இல்ல. இன்கேஸ் அப்படி பேக் ஃபயர் ஏதாச்சும் ஆகுனுச்சுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வீடியோல காட்டுறேன். காட்டு எங்கேயும் இருக்கு. நிறைய சாப்பிட்டேன். யுவர் டின்னர் அண்ட் லஞ்ச் இஸ் ஓவர். ஓ செம்ம அற்ப. லிப்ஸ் எரியல. தக தக தக. எனக்கு லிப்ஸ் இல்ல, இங்கதான் எரியுது. லிப்ஸ் எரியுது. ஆயிடுச்சா 10 நிமிஷம்? நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டேனா? நீ 13 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருக்க. சரி 1 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிட்ட. பெரிய வயதான். சோ இந்த போட்டியில ஜெயிச்சது நான் தான். சும்மா சொன்னேன். இந்த சொல்லிட்டியா? நான் ஜெயிச்சேன். ஏன்னா சாப்பிட்டு யாரு முடிக்காம இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சேன். நல்லா இருக்க. சரி அப்ப நான் ஜெயிச்சேன். யாரு சாப்பிட்டு முடிக்கலையோ அவங்கதான் வின்னர். அப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சோ இந்த சேலஞ்ச்ல வின் பண்ணினவங்க வந்துட்டு ஆஷுதா. இன்னும் உனக்கு எக்ஸ்ட்ரா இறுதி நான் கொடுக்கணும். அது நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதை வச்சு அடுத்த இதுக்கு வைக்கிறேன். எதை வச்சு? ஓ நீ வந்து அடுத்த கண்டென்ட் வந்துட்டு காசு போடுறதா? ஓஹோ நல்லா இருக்க. ஓ ஆனா செம்ம உரப்பு. ஓகே நாட் பேட். ஆனா எனக்கு அது மொதமா செம்ம உரப்பா இருந்துச்சு. இப்ப சார் உரப்பு தெரியல. ஆனா நான் திரும்ப என்னைக்குமே இதை வாங்கி சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா என்னால உரப்பு தாங்க முடியல. ஆனா அடுத்து வேணா நம்ம கோஸ்ட் பெப்பர் நூடுல்ஸ் செய்வோமா? அது சத்தியமா நான் தாங்கிட்டிய. அது என்ன சொல்லிச்சு? ஐயோ எனக்கு இப்பயே உரைக்குது, எனக்கு இப்பயே மூக்கு அடைக்குது, தொண்டை அடைக்குது, எனக்கு இப்ப இதாகுது அதாகுது என்னென்னமோ சொன்னிச்சு. கடைசியா பார்த்தா அசால்ட்டா சாப்பிட்டு முடிச்சு வந்து நின்றுச்சு. உனக்கு கோஸ்ட் பெப்பர்லாம் அசால்ட்டு தான். நாங்களுமே ஒரே சட்டை போட்டிருக்கோம். வாங்கி எடுத்துறாங்க. உனக்கு வந்து இன்னும் கலந்துக்கு தெரியுமா? இந்த தருணத்துல நீ எப்படி ஃபீல் பண்ற? முதல்ல நான் உனக்கு வந்து கிஃப்ட் பிரைஸ் கொடுத்துறேன். இதாங்க இதான் உனக்கு கிஃப்ட். கிஃப்டே நான் கொடுத்துட்டேன் இந்த சேலஞ்ச்ல. இந்தா. தேங்க்யூ. சோ இந்த தருணத்துல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மேடம்? சொல்லுங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல்
பண்றீங்கன்னு. ஆனந்த கண்ணீர்லாம் விடாதீங்க. எப்படி ஃபீல் ஆகுதா? வெயிட் பண்ணுங்க, நான் கிட்ட காட்டுறேன். இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எப்படி ஃபீல் ஆகுது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன் இந்த மேகி. ஆனா எனக்கு சாப்பிட பயம். இப்ப அந்த இனிமே சாப்பிடுறதா இனிமே சாப்பிடுங்க. அழுவுற. ஆமா லைட்டா வரைக்குது. அத மூச்சு கட்டு. அப்பா மூக்கு பிப்பி உன்னோட கண்ணு எல்லாம் சோப்பாச்சு, வருது ஊத்துது வர. சோ இன்னைக்கான சேலஞ்ச் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோ இந்த தடவை கோஸ்ட் பெப்பரா சம்யாங் ஸ்பைசி சம்யாங் நூடுல்ஸ் சேலஞ்ச் வந்துட்டு ஒரு வழியா நல்லபடியா தான் போயிருக்கு. இப்ப நாங்க வெளிச்சமா தெரியுறோமா? நாங்க வெளிச்சமா தெரியறதுக்கு காரணம் நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு அந்த லைட்னிங் செட்டப்லாம் ஒரு வழியா வந்து சேர்ந்துடுச்சு இங்க என்கிட்ட. சோ அதான் வந்துட்டு என்ன சுத்தி நல்லா வெளிச்சமா இருக்குது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற என்னெல்லாம் நாங்க சேலஞ்ச் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நாங்க போன தடவை போட்ட வைரல் ஆன்லைன் ஃபுட் சேலஞ்ச், ட்ரைங் வைரல் ஆன்லைன் ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குற வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் இட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்னும் நாங்க என்னென்ன ஃபுட் சேலஞ்ச் செய்யலாம், இல்ல நாங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோட உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட ஐடியாவையும் நீங்க எங்ககிட்ட தாராளமா ஷேர் பண்ணலாம். இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும், இந்த மாதிரி ட்ரைங் வைரல் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். நான் உனக்கு பாய் சொல்ல இல்லையே, அதான் சொல்றது. So thank you for watching guys. Bye. Bye சொல்லு. பாய். Bye.